விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சாவூரில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தனப்போக்கு, மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது என விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் செயல்படாத தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேக அரசின் மெத்தனப்போக்கை கண்டித்தும் இன்று காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகில் திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி டெல்டா மாவட்ட திமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்றனர். திமுகவின் போராட்டத்திற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. காவிரி விவகாரத்தில் ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளின் தோழர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் வெல்ல துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், விவசாயிகளின் குரலுக்கு தாவேக அரசு செவிசாய்க்க மறுத்தால் பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சாவூரில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தனப்போக்கு, மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது என விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் செயல்படாத தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேக அரசின் மெத்தனப்போக்கை கண்டித்தும் இன்று காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் பனகல் கட்டடம் அருகில் திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி டெல்டா மாவட்ட திமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்றனர். திமுகவின் போராட்டத்திற்கு அனைத்து விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. காவிரி விவகாரத்தில் ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளின் தோழர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் வெல்ல துணை நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், விவசாயிகளின் குரலுக்கு தாவேக அரசு செவிசாய்க்க மறுத்தால் பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.